ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வே என்டிபிசி எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு ஒவ்வொரு வாரமும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல வந்து ரயில்வே என்டிபிசிக்காக ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த லைவ் டெஸ்ட்ல கேட்ட மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A can do a piece of work in 24 days. B can do the same work in 30 days. If they worked on it together for 8 days, then the fraction of the work that is left is. என்ன சொல்லியிருக்காங்க? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்க. A என்பவர் ஒரு வேலையை 24 நாட்களிலும் B என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் செய்ய முடியும். அவர்கள் ஒன்றாக 8 நாட்கள் வேலை செய்தால் மீதமுள்ள வேலையின் பகுதி என்ன? ஓகே, சோ என்ன சொல்லியிருக்காங்க? ஏ மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேலையை எத்தனை நாள்ல முடிப்பான்னு சொல்லியிருக்காங்கன்னா 24 நாள்ல முடிக்கிறான். ஓகே, சோ பி வந்து அதே வேலையை 30 நாள்ல முடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு 8 நாள் தான் அவங்க வந்து என்ன பண்றாங்க, வேலை பாக்குறாங்க. ஓகேவா? அப்போ மீதி முடிக்க வேண்டிய வேலை எவ்வளவு இருக்கும்? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டைம் அண்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டெப் வந்து எல்லா கொஸ்டினுக்கும் காமனா தான் இருக்கும். ஓகேவா? சோ இப்போ இந்த 24க்கும் 30க்கும் நீங்க எல்சிஎம் எடுங்க. 24க்கும் 30க்கும் எல்சிஎம் எடுத்தா ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு? 120 வருமா? சோ 120. ஓகே, சோ அதுக்கான ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். சோ இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்னவோ அதை ஒன்னால மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 30 ஒன்னால மல்டிப்ளை பண்ணா 30 இருக்கும். சோ இது 24ஆல டிவைட் ஆகாது. அடுத்து இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணா 60 ஆகும். 60 24ஆல டிவைட் ஆகாது. அதுக்கப்புறம் 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஃபைனலா 4ஆல மல்டிப்ளை பண்ணா 120 வரும். அந்த 120 24ஆலையும் டிவைட் ஆகும், 30ஆலையும் டிவைட் ஆகும். அப்போ 120 தான் எல்சிஎம். இதை 120ஆ மாத்தணும்னா 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். இதை 120ஆ மாத்தணும் அப்படின்னா நாம 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, சோ இங்க வந்திருக்கக்கூடிய இந்த எல்சிஎம் இருக்கு இல்லையா? சோ இதுதான் உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் ஒர்க். சோ இதுதான் என்னது? டோட்டல் ஒர்க். இதுதான் உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திறன். ஓகே, சோ ஏயோட திறமை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 கேக் பண்ணுவான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே இது பியோட திறமை பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 கேக் பண்ணுவான். சேர்ந்து 8 நாள் வேலை பாக்குறாங்க. ஒரு நாளைக்கு இவன் 5 கேக் பண்ணுவான், இவன் 4 கேக் பண்ணுவான். அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை கேக் பண்ணுவாங்க? 9 கேக் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ 9ன்னு வச்சுக்கலாம். சோ ரெண்டு பேரும் சேர்ந்து 8 நாள் வேலை பாக்குறாங்க. எவ்வளவு நாள் வேலை பாக்குறாங்க? 8 நாள் வேலை பாக்குறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 9 கேக் அப்படின்னா 8 நாளைக்கு என்ன வரும்? 9 இன்ட்டு 8 72 அப்படிங்கக்கூடியது வந்து பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? சோ டோட்டலா டாஸ்க் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 120. ஓகேவா? சோ அந்த 120ல அவங்க முடிச்சிருக்கிறது எவ்வளவு பங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 72 அப்படிங்கிறது தான் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? சோ சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? 3 தடவை போகும். சோ 3/5 வரும். அப்படிதானே? சோ 24ஆல கட் பண்ணீங்கன்னா சோ 3 24 72. சோ இங்க வந்து 5 டைம்ஸ் போகும். 3/5 ஆகும். ஓகே, சோ டோட்டல் டாஸ்க் 120 கேக் பண்ணணும். அதுல பண்ணிருக்கிறது 72 தான் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப அவங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கிறது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 120ல 72. ஓகேவா? சோ 120ல 72 பண்ணிருக்காங்க. அத பங்குல பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு வந்திருக்கு? 5ல 3 பங்கு பண்ணிருக்காங்க. ஓகே, சோ அப்போ மீதி வேலை எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே டோட்டல் ஒர்க்கை வந்து எப்படி எடுத்துக்கோங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1ன்னு எடுத்துக்கோங்க. சோ டோட்டல் ஒர்க்கை எப்படி எடுத்துக்கோங்க? 1ன்னு எடுத்துக்கோங்க. அவங்க பண்ணிருக்கிறது எவ்வளவு? 3/5 ஒர்க். அப்ப மீதி எவ்வளவு பண்ண வேண்டியிருக்கும்னா 1 - 3/5 போட்டீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? எல்சிஎம் எடுத்தா 2/5ன்னு கிடைக்கும். அப்ப இதுதான் மீதி இருக்கக்கூடிய வேலை. ஓகேவா? சோ மீதி எவ்வளவு வேலை பண்ணணும்? அவங்க 2/5 கூடிய வேலை வந்து பண்ணணும். ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா? 2/5 அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க்கோட கான்செப்ட் தெரியல அப்படின்னா நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன். அதுல நீங்க பாத்துக்கோங்க. Find the least number which when divided by 19, 36, 54 leaves a remainder of 4 in each case. இதே மாதிரி கொஸ்டின் நம்ம நிறைய டைம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே, சோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்க. சோ தமிழ் மீடியத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 19, 36 மற்றும் 54ஆல் வகுக்கும் போது ஒவ்வொரு வழக்கிலும் 4 மீதம் இருக்கும் குறைந்தபட்ச எண்ணை கண்டறியவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பரை பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்னெல்லாம் எதாலெல்லாம் டிவைட் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 19, 36, 54ஆல டிவைட் பண்றீங்க. அந்த நம்பர் எதுன்னு தெரியாது. சோ நீங்க வந்து 19ஆல டிவைட் பண்ணும் போதும் மீதி வந்து 4 தான் கிடைக்கி. அந்த நம்பர் எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கோங்களேன். எக்ஸ்ன்னு ஒரு நம்பர் இருக்கு. அதை 19ஆல டிவைட் பண்றீங்க. 19ஆல டிவைட் பண்ணும் போதும் மீதி 4 தான் கிடைக்கி. அதே எக்ஸ 36ஆல டிவைட் பண்றீங்க. அப்பவும் மீதி 4 தான் கிடைக்கி. அதே நம்பரை 54ஆல டிவைட் பண்றீங்க. அப்பவும் மீதி 4 தான் கிடைக்கி. அப்போ அந்த நம்பர் என்ன? இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா சோ 19ஆல டிவைட் பண்ணும் போதும் அதே ரிமைண்டர் தான் வருது. 36ஆல டிவைட் பண்ணும் போதும் அதே ரிமைண்டர் தான் வருது. சோ இப்ப இது எல்லாத்தையும் மொத்தமா மெர்ஜ் பண்ணி ஒரே நம்பரா கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ணணும்னா 19, 36, 54. சோ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஓகே, சோ எல்சிஎம் எடுக்கலாமா? எடுத்தா 18.
ஸோ இங்க 19 அப்படி போட்டுக்கோங்க. 2 தடவை போகும், 3 தடவை போகும். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 18 இன்ட்டு 19. ஸோ ஃபர்ஸ்ட் 18ஐயும் 19ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் 6ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. இதானே எல்சிஎம். ஸோ 18 19ஐயும் மல்டிப்ளை பண்ணா 9 8 72, 17 4 24, 342. ஸோ திருப்பி 6. ஸோ 6 2 12, 24 25, ஸோ 20. ஓகே, 2052 வருது. எல்சிஎம் என்ன வருது? 2052. ஓகேவா? ஸோ இப்போ இந்த எல்சிஎம்ங்கிறது என்னது? இதோட லீஸ்ட் காமன் மல்டிபிள். இந்த 19 36 54ஓட லீஸ்ட் காமன் மல்டிபிள்னு சொல்லுவோம். அப்ப இந்த 2052 நம்பரை 19ஆல வகுத்தீங்க அப்படின்னா மீதி வருமா? மீதி வராது. அப்படிதானே? ஏன்னா இந்த 2052க்குள்ள 19 இருக்கு, 36 இருக்கு, 54 இருக்கு. ஓகே, சோ அப்போ மீதி வராது. அப்ப அந்த நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2052. ஸோ 2052 கூட 4 ஆட் பண்ணுங்க. எதுக்காக 4 ஆட் பண்றோம்னா இது எல்லாத்தாலையும் நீங்க வகுக்கும் போது ரிமைண்டர் வந்து என்ன வரணும்னா 4 வரணும். ஓகேவா? ஸோ இப்போ 2052 நீங்க 19ஆல வகுக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மீதி வந்து என்ன வரும்னா 0 வரும். அதை 36ஆல வகுக்கீங்கனாலும் மீதி வந்து 0 வரும். 54ஆல வகுத்தாலும் மீதி 0 வரும். ஆனா எனக்கு மீதி 0 வரக்கூடாது, 4 வரணும். அப்போ மீதி 4 வரணும்னா இந்த 2052 கூட எக்ஸ்ட்ரா 4 இருக்கணும். அதனால நான் அந்த 4 ஆட் பண்ணிக்கிறேன். அப்ப அந்த நம்பர் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2056 இருக்கும். ஓகே, சோ தெளிவா புரியுதா? சோ நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய எல்சிஎம்ங்கிறது அந்த நம்பர்ஸ் எல்லாத்தாலையும் என்ன ஆகும்? வகுபடக்கூடியது. ஓகே, சோ இது எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கான்செப்ட்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பேன். அப்ப இந்த 2052ங்கிறது எல்லா நம்பராலையும் வகுபடும். எனக்கு எல்லா நம்பராலையும் வகுபட்டுட்டு மீதி 4 கொடுக்கணும். அப்ப மீதி 4 கொடுக்கணுங்கும் போது இந்த ஆன்சர் கூட நான் என்ன பண்ணிக்கலாம்? 4 ஆட் பண்ணிக்கலாம். அப்ப அந்த நம்பர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2056. ஓகே, சோ 2056ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, சோ இதை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இதை எல்சிஎம் மெத்தட்ல தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். சோ எல்சிஎம் எடுக்கிறதுக்கான இன்னொரு மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க இதுல நம்ம டெஸ்ட்ல. ஓகேவா? சோ ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் எல்சிஎம் எடுக்கப்புறம் மீதி 4 வந்துச்சுன்னா 4 ஆட் பண்ணுங்க, மீதி 2 வந்துச்சுன்னா 2 ஆட் பண்ணுங்க. ஓகே, சோ தெளிவா புரிஞ்சிருச்சா? சோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிகினர் வந்து இந்த ஆப்ஷன்ல போய் பார்ப்பாங்க. 2056 இருக்கா, அதை ஃபர்ஸ்ட் 19ஆல டிவைட் பண்ணுவாங்க, 36ஆல டிவைட் பண்ணுவாங்க, 54ஆல டிவைட் பண்ணுவாங்க. சோ மீதி 4 வந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஷன் கரெக்ட். சோ அந்த மாதிரியும் நீங்க செக் பண்ணலாம். சோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நமக்கு 4 ஆப்ஷன் இருக்கா, சோ 4ஐயும் செக் பண்ணணும் இல்லையா? சோ அதனால இந்த எல்சிஎம் மெத்தட் வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? The ratio of the efficiency of A, B, C is 4:5:3. Working together, they can complete the work in 25 days. A and C together will complete 35% of the work is. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க? ரேஷியோ ஆஃப் ஏபிசி இவங்களோட செயல்திறன் விகிதம் வந்து 4:5:3. ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா 25 நாட்கள்ல வேலையை முடிக்க முடியும். ஏ மற்றும் சி ஆகிய இருவரும் சேர்ந்து அந்த வேலையில் 35% வேலைகளை எத்தனை நாட்களில் முடிப்பர்? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, ஏயோட எஃபிஷியன்சி பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க? 4. பியோட எஃபிஷியன்சி வந்து 5ன்னு சொல்லியிருக்காங்க. சியோட திறமை வந்து எவ்வளவு? 3ன்னு சொல்லியிருக்காங்க. 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா எத்தனை நாள்ல அந்த வேலையை முடிப்பாங்க? 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா சோ 25 நாள்ல வேலையை முடிப்பாங்க. அப்படிதானே? சோ அதானே சொல்லியிருந்தாங்க 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா 25 டேஸ்ல வந்து வேலை முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, 3 பேரோட திறமை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏயோட திறமை ஒரு நாளைக்கு 4 கேக் பண்ணுவான், பியோட திறமை எவ்வளவுன்னா ஒரு நாளைக்கு 5 கேக் பண்ணுவான், சியோட திறமை எவ்வளவுன்னா ஒரு நாளைக்கு 3 கேக் பண்ணுவான். அப்போ 3 பேரும் சேர்ந்து 25 நாள்ல வேலையை முடிக்காங்கன்னா மொத்தமா எத்தனை வேலை இருந்திருக்கும்? அதாவது எத்தனை கேக் பண்ணிருப்பாங்க? ஓகேவா? சோ அப்போ 25 நாள். ஒரு நாளைக்கு இவன் 4 கேக் பண்றான், இவன் 5 கேக் பண்றான், இவன் 3 கேக் பண்றான். 3 பேரும் சேர்ந்துதான் 25 நாள்ல வேலையை முடிக்கிறாங்க. அப்போ 3 பேரோட டோட்டல் திறமை எவ்வளவு இருக்கும்? 5 3 8, 8 4 12. 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 12 கேக் பண்ணிடுவாங்க. அப்ப 25 நாள் வேலை பார்க்கறான்னா 25 நாளைக்கு எத்தனை கேக் பண்ணுவாங்க? 25 × 12. சோ 300 கேக் பண்ணுவாங்க. அப்ப டோட்டல் டாஸ்க் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 300 கேக் பண்ணணும். இதுதான் என்னது உங்களுக்கு டோட்டல் ஒர்க். ஓகே, சோ இப்போ உங்களுக்கு என்ன கேட்டிருந்தாங்க? இந்த கொஸ்டினை நல்லா படிச்சு பாருங்க திருப்பியும். இவங்களோட திறமை வந்து கொடுத்துட்டாங்க. 25 நாள் வேலை பார்த்தாங்க அப்படின்னா வேலையை ஃபுல்லா முடிச்சிடலாம். இதுல ஏ மற்றும் சி ஆகிய இருவரும் சேர்ந்து 35% வேலைகளை முடிக்க எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 300 கேக் பண்ணணும். 300 கேக்ல 35% மட்டும் பண்ணா போதும். அப்ப 300ல 35% எவ்வளவு வரும்? 35/100.
100 இன்ட்டு 300ன்னு போட்டீங்கன்னா 0 கட் ஆகிரும். ஸோ 35 இன்ட்டு 3 105ன்னு இருக்கும். ஓகேவா? அப்ப 35% ஒர்க்குங்கிறது 105 கேக்கு பண்ணா போதும். அந்த 105 கேக்கையும் யாரெல்லாம் பண்ணணும்? ஏயும் சியும் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஏயோட திறமை எவ்வளவு? ஒரு நாளைக்கு 4 கேக் பண்ணுவான். சியோட திறமை எவ்வளவு? ஒரு நாளைக்கு 3 கேக் பண்ணுவான். டோட்டல் டாஸ்க் எவ்வளவு? 2 பேரும் சேர்ந்து 105 கேக்கை எத்தனை நாள்ல பண்ணுவான்னு கண்டுபிடிக்கணும். அப்ப 105 கேக்க பண்ணணும். ஒரு நாளைக்கு 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா 7 கேக் பண்ணுவாங்க. அப்படிதானே? ஏ வந்து 4 கேக் பண்ணுவான். சி வந்து 3 கேக் பண்ணுவான். அப்ப 4 பிளஸ் 3 7 கேக். ஒரு நாளைக்கு 7 கேக் பண்ணுவான். டோட்டலா 105 கேக் பண்ணணும். அப்ப 105 டிவைடட் பை 7 போட்டீங்கன்னா என்ன வரும்? 15 நாள் ஆகும். ஓகே, அப்ப அந்த 35% ஒர்க்கை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? 15 டேஸ் ஆகும். ஓகே, சோ 15 அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? A 360 meter long train running at the speed of 108 km per hour crosses another train running in opposite direction at the speed of 90 km per hour in 12 seconds. What is the length of the other train ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. மணிக்கு 108 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் 360 மீட்டர் நீளமுள்ள ரயில் 90 கிலோமீட்டர் வேகத்தில் எதிர் திசையில் ஓடும் மற்றொரு ரயிலை 12 வினாடிகளில் கடக்கிறது. மற்றொரு ரயிலின் நீளம் என்ன? ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 2 ட்ரெயின் இருக்கு. ஓகே, ஒரு ட்ரெயினோட லென்த் வந்து எவ்வளவு சொல்லியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரெயின் இருக்கு. ஓகே, சோ ஒரு ட்ரெயினோட லென்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா 360 மீட்டர். ஓகே, இதோட ஸ்பீடு பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ல என்ன கொடுத்திருந்தாங்க? 180 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு கொடுத்திருந்தாங்க. ஓகே, சோ இதே மாதிரி இந்த ட்ரெயின் இப்படி போய்கிட்டு இருக்கு. இதுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு ட்ரெயின் வருது. 2 பேரும் ஒருத்தர் கடந்து போறாங்க. ஓகே, அப்ப ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினை கடந்து போகுது அப்படின்னா அந்த இடத்துல டிஸ்டன்ஸ்ங்கிறது யாரு? 2 ட்ரெயினோட லென்த் தான் அந்த இடத்துல டிஸ்டன்ஸ். சோ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கான்செப்ட்ல ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினை கடந்தா டிஸ்டன்ஸ் யாருங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினுக்குள்ள இருக்க பர்சனை கடந்தா டிஸ்டன்ஸ் யாரு? ஒரு ட்ரெயின் ஒரு பிளாட்ஃபார்மை கடந்தா டிஸ்டன்ஸ் யாரு? இந்த மாதிரி உங்களுக்கு தனித்தனியா நான் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து டீச் பண்ணிருப்பேன். ஸோ தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுல பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ இப்போ ட்ரெயினோட லென்த் வந்து எவ்வளவு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட லென்த் 360 மீட்டர், அதோட ஸ்பீடு வந்து 180 108 கிலோமீட்டர் பெர் அவர். சோ இப்போ 108 நான் தப்பா போட்டேனா? அதோட ஸ்பீடு வந்து 108 கிலோமீட்டர் பெர் அவர். ஸோ இன்னொரு ட்ரெயின் வருது. அந்த ட்ரெயினோட ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா 90 கிலோமீட்டர் பெர் அவர். ஓகேவா? ஸோ இன்னொரு ஸ்பீடு வந்து பாத்தீங்க அப்படின்னா 90. அது யாரு? இந்த ட்ரெயின். ஓகே, இதோடது 108, இதோடது 90 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல வருது. ஓகே, ஸோ இப்போ இந்த ட்ரெயினை எவ்வளவு நேரத்துக்குள்ள கடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 12 வினாடிகள்ல கடக்குது. ஓகே, அப்ப இந்த ட்ரெயினோட லென்த் என்ன? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த ட்ரெயினோட லென்த் வந்து 360 மீட்டர்னு நமக்கு வந்து சொல்லிட்டாங்க. ஓகே, சோ இப்போ நமக்கு என்ன தெரியும்? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம்னு தெரியும். ஓகே, ஸ்பீட பாருங்க கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு, டிஸ்டன்ஸை பாருங்க மீட்டர்ல இருக்கு. அப்ப இந்த கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டா மாத்திரலாமா? ஒரு ட்ரெயினும் இன்னொரு ட்ரெயினும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போச்சு அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் உங்களுக்கு என்ன வரும்? 2 ட்ரெயினோட ஸ்பீடையும் ஆட் பண்ணணும். ஓகே, அதே சேம் டைரக்ஷன்ல போனா 2க்கும் டிஃபரன்ஸ் எடுக்கணும். ஓகே, சோ இதை ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 198 வருமா? 8 9, சோ 198ன்னு கிடைக்கும். ஓகே, 198 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு இருக்கும். நாம வந்து அதை என்ன பண்ணிக்கலாம்? மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும். அப்ப கிலோமீட்டர் பெர் ஹவரா மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும்னா 5/80 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? 11 தடவை போகுமா? 11 × 5 55 மீட்டர் பெர் செகண்ட் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ ஸ்பீட் இருக்க இடத்துல அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 55 ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். அப்ப 2 ட்ரெயின், ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினை கிராஸ் பண்ணுதா, 2 ட்ரெயினோட லென்த் தான் உங்களுக்கு என்னது? டிஸ்டன்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட லென்த் 360, ரெண்டாவது ட்ரெயினோட லென்த் வேணா எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ 360 பிளஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸ் போட்டேன். எவ்வளவு நேரத்துக்குள்ள கிடக்குது? 12 செகண்ட்ல கிடக்குது. சோ 12 போட்டாச்சு. இப்போ நீங்க இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? 55 × 12 ஈக்குவல் டு 360 பிளஸ் எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ 55ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 55ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 5 2 10, 5 2 10 போட்டாச்சு. சரி, 5 2 10 மீதி 1, 5 2 10 15 16. ஓகே, சோ மீதி 1 660ன்னு வரும். அப்ப இதோட வேல்யூ 660 ஈக்குவல் டு 360 பிளஸ் எக்ஸ்ன்னு இருக்கும். எக்ஸை மட்டும் இங்க வச்சுட்டு அந்த நம்பர் அந்த பக்கம் கொண்டு போங்க. அப்ப 660 மைனஸ் 360 போது 0 0 0 3. ஓகேவா? அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன வருது? 300 மீட்டர். அப்ப இன்னொரு ட்ரெயினோட லென்த் வந்து உங்களுக்கு என்ன வரும்? 300 மீட்டர்னு கிடைக்கும். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? சோ 300 மீட்டர்ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க.
அடுத்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பை சார்ட் வந்து கொடுத்திருக்காங்க. The given pie chart depicts the number of chairs manufactured of four brands A, B, X, Y. The total number of chairs manufactured of the four brand together is 200. ஓகேவா? ஸோ ஒரு 4 பிராண்ட்ல வந்து என்ன பண்றாங்கன்னா சேர் வந்து இது பண்றாங்க. ஸோ அவங்க 4 பேரும் சேர்ந்து டோட்டலா 200 சேர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அந்த 200ல ஏ பண்ணியிருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஃபுல்லா ஷேட் பண்ணியிருக்கிறது ஏ, ஷேடே பண்ணாம விட்டுருக்குது பி, கோடு கோடா போட்டிருக்குது சி, லைட்டான கலர்ல ஷேட் பண்ணியிருக்குது சரி சின்னு சொல்லிட்டேனா இது எக்ஸ் இது ஒய். ஓகேவா? ஸோ அவங்க என்ன லெட்டர் கொடுத்துருக்காங்களோ அதையே எடுத்துக்கோங்க. டோட்டலா எத்தனை சேர் பண்ணியிருக்காங்கன்னா 200 சேர் பண்றாங்க. யாரு? ஏ பி எக்ஸ் ஒய் 4 பேரும் சேர்ந்து 200 சேர் பண்றாங்க. அதுல ஏ வந்து 36% பண்றாங்க, பி வந்து 24%, எக்ஸ் வந்து 12%, ஒய் வந்து 28%. ஓகே, ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, the total manufacturing cost of chairs of brand A was 14,400. What was the manufacturing cost of one chair of brand A? ஓகேவா? ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா ஏ வந்து 14,400 ரூபாய்க்கு சேர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு சேரோட விலை என்ன, அவங்க மேனுஃபேக்சர் பண்ண ஒரு சேரோட விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்க, அது ஒரு படம் கொடுத்திருக்காங்க. அது வந்து ஒரு பை சார்ட். அந்த பை சார்ட்டை வந்து 4ஆ பிரிச்சிருக்காங்க. அந்த 4ஆ பிரிச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 கம்பெனி சேர்ந்து சேரை வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. டோட்டலா அவங்க மேனுஃபேக்சர் பண்றது 200 சேர் பண்றாங்க. ஓகேவா? சோ அதுல ஏங்கிறது 36, பிங்கிறது 24, எக்ஸ்ங்கிறது 12, ஒய்ங்கிறது 28. ஓகே, என்ன கேட்டிருக்காங்கன்னா பிராண்ட் ஏயின் நாற்காலிகளின் மொத்த உற்பத்தி செலவு 14,400. அப்போ பிராண்ட் ஏயின் ஒரு நாற்காலியின் உற்பத்தி விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏ பிராண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க தயாரிச்ச மொத்த நாற்காலிகளோட விலை 14,400 ரூபாய். டோட்டலா ஏ பி எக்ஸ் ஒய் இவங்க எல்லாரும் எத்தனை நாற்காலி தயாரிச்சாங்க, எல்லாரும் சேர்ந்து 200 நாற்காலி தயாரிச்சிருக்காங்க. அதுல ஏயோடது எவ்வளவு பர்சன்டேஜ் பார்த்தோம், 36% பார்த்தோம். ஓகேவா? மொத்தம் 200, அதுல ஏ வந்து எவ்வளவு பார்ட், அப்போ மொத்தமா 4 பேரும் சேர்ந்து 200 நாற்காலி, ஏ வந்து 36%னா எத்தனை நாற்காலி வருவாங்க, 200 × 36/100 போட்டீங்கன்னா 00 கட் ஆகிரும், 72 சேர் தயாரிச்சிருப்பாங்க. அப்ப ஏ வந்து எத்தனை சேர் தயாரிச்சிருக்காங்க, ஏ வந்து 72 சேர் தயாரிச்சிருக்காங்க. ஓகேவா? சோ ஏ தயாரிச்ச மொத்த சேரோடது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 14,400. ஓகேவா? சோ மொத்தமா 72 சேர் தயாரிச்சிருக்காங்க. அதோட மொத்த விலை பாத்தீங்கன்னா 14,400 ரூபாய். உங்களுக்கு ஒரு சேரோட விலை கேட்டிருக்காங்க. அப்ப 72 சேரோடது 14,400 ரூபாய்னா ஒரு சேரோடது என்ன வரும், கட் பண்ணீங்கன்னா என்ன வரும், இது 72 2 தடவை போகும் 200 ரூபாய். ஓகேவா? சோ கரெக்டா ஆன்சர் ஒரு சேரோட விலை எவ்வளவு, 200. 200ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. A sum of money is divided among A, B, C, D in the proportion of 3/4 4/5 6/7 7/8. B gets 70 more than A. Then what is the share of D ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் நல்லா தெரிஞ்சாலே இந்த கொஸ்டினை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஒரு தொகை இருக்கு, அது ஏபிசிடி ஆகியவர்களுக்கு இடையே இந்த ரேஷியோல பிரிக்கப்பட்டு கொடுக்கு. ஓகேவா? பிரிச்சு கொடுக்குறோம். பிக்கு ஏ விட ரூபாய் 70 அதிகம் அப்படின்னா டி இன் பங்கு என்ன, இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஷேர் வந்து எப்படி கொடுக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏயோடது 3/4 இருக்கு, பியோடது 4/5 இருக்கு, சியோடது 6/7, டியோடது 7/8. ஓகே, ஸோ ஏ பி சி டி. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னா பி கெட் 70 மோர் தென் ஏன்னு சொல்லியிருந்தாங்க. பி வந்து ஏயை விட எவ்வளவு வாங்கியிருக்கான், 70 ரூபாய் அதிகமா வாங்கியிருக்கான். ஓகேவா? அப்ப என்ன சொல்லலாம், பிக்கும் ஏக்கும் உள்ள வித்தியாசம் அந்த 70 ரூபாய் நம்ம சொல்லிடலாமா? அப்ப பியோடது 4/5 இருக்கு, இங்க ஏயோடது 3/4 இருக்கு. நீங்க வேணா உங்களுக்கு இன்னும் புரியறதுக்கு எக்ஸ் வேணா போட்டுக்கோங்க. ஓகே, அப்போ பியோடது வந்து 4/5x. ஸோ 4/5x மைனஸ் 3/4x எவ்வளவு வருது, 70 வருது. 3/4x தான் உங்களுக்கு என்னது, 70. பி வந்து ஏயை விட 70 ரூபாய் அதிகமா வச்சிருக்காங்கன்னா என்ன அர்த்தம், பிக்கும் ஏக்கும் உள்ள வித்தியாசம் 70ன்னு அர்த்தம். எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 20, 16, 16 மைனஸ் 15 என்ன வரும், 1 வரும். ஸோ அப்ப எக்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். ஸோ 70. அப்ப எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1400 வருமா? ஓகே, சோ அப்ப எக்ஸோட வேல்யூ 1400 கிடைச்சிருது. உங்களுக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க, டியோட ஷேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. டியோடது எவ்வளவு, 7/8 பார்ட், இல்லைன்னா 7/8 எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்ப எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்ன தெரியும், 1400 தெரியும். அப்ப 7/8 × 1400 போடுங்க. ஸோ ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு, ஸோ கட் பண்ணீங்கன்னா 2 4 8 போடலாமா, சொல்ல 4 2 8 700 இருக்கும். ஸோ திருப்பி 4 வைப்பாடுல கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், ஒரு நாள் 4, திருப்பி ஒரு நாள் 4ன்னு போகும். ஸோ திருப்பி 3 0 இருக்கும்.
7 நாள் 28, 5 நாள் 70. ஓகேவா? 5 நாள் 20. அப்ப 175 இன்ட்டு 7, 5 7 35, 49 3 52, மீதி 5, 7 5 12, 1225 ரூபா. அப்போ டியோட ஷேர் எவ்வளவு? 1225. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? இல்ல டைரக்டா நமக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா ஃபிராக்ஷன்ல கொடுக்காம 3:4:5:6ன்னு கொடுத்துருப்பான். டைரக்டா அப்படி மைனஸ் பண்ணுவோம். இங்க ஃபிராக்ஷனை மைனஸ் பண்ணி ஒன் பார்ட்டுக்கு என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ அப்போ டியோடது 1225. ஸோ 1225ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ இது எல்லாமே நம்ம லைவ் டெஸ்ட்ல கேட்ட கொஷின்ஸ். ஸோ இது போக இன்னும் ஒரு 5 6 கொஷின்ஸ் இருக்கு. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மார்னிங் வந்து லைவ் டெஸ்ட்ல இருக்கக்கூடிய ரீசனிங் கொஷின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா மறக்காம பார்த்துக்கோங்க. நம்ம ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை வந்து லைவ் டெஸ்ட் வந்து கொடுக்குறோம். அது திங்கக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு லைவ்ல இருக்கும். திங்கக்கிழமை நைட் வரைக்கும் நீங்க அந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதோட சொல்யூஷனும் நீங்க 3 நாளைக்குள்ள பாத்துருங்க. ஓகேவா? ஸோ லைவ் டெஸ்ட்னாலே அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள நீங்க அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அதை அனலைஸ் பண்ணிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க் பார்க்கணும். அதுக்காக தான் அதை வந்து லைவ்ல வச்சிருக்கோம். ஓகே, அதோட கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம யூடியூப்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க, டெஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா யூடியூப்ல நம்ம கொஸ்டினோட ஆன்சர்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதுல பாத்துக்கோங்க, நீங்க எந்தெந்த குரூப்ல எல்லாம் இருக்கீங்களோ அந்த குரூப்புக்கும் நம்ம லைவ் டெஸ்டோட லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட லைவ் டெஸ்டோட ஸ்கோர் கார்டையும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க, நாம எந்த லெவல்ல இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? சோ அதே மாதிரி நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க மேம், எனக்கு லைவ் டெஸ்ட்ல வந்து ஸ்கோரே இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது, நான் ஒரு 10 மார்க் தான் வாங்குறேன், 5 மார்க் தான் வாங்குறேன், நான் ஒரு 30 மார்க் தான் வாங்குறேன், நான் இன்னும் பேசிக்ஸ் எதுவுமே சரியா படிக்கல, எனக்கு ஒரு பெஸ்டான கிளாஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும்னா பிளே ஸ்டோர்ல லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிருங்க. ஓகே, ஸோ இந்த நம்பரை நீங்க உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மேல நான் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு. ஸோ இந்த மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. ஸோ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் அந்த நம்பருக்கு 1799 மட்டும் நீங்க பே பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ். இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகே, ஸோ இதுல வெறும் ரயில்வே எக்ஸாமுக்கு மட்டும் இல்ல, எஸ்எஸ்சி, பேங்க், டிஎன்பிஎஸ்சி எல்லா எக்ஸாமும் கவர் ஆகுற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ இப்போ என்டிபிசிக்கு இந்த ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லாத்தையும் நீங்க பாத்துருங்க. எக்ஸாமுக்கு 1 மந்த் பிஃபோர் வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸ் வைப்போம். ஸோ அதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ்னு முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஆனா இந்த ரெக்கார்டட் கிளாஸஸ் நீங்க தெளிவா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இந்த ரெக்கார்டட் கிளாஸஸையும் ஒரே நாள்ல முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. 4 மாசமாவது நீங்க ஸ்பெண்ட் பண்ணாதான் இதுல இருக்கிறத முடிக்க முடியும். ஸோ இந்த கிளாஸஸ்ல இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க முடிச்சிட்டீங்கனாலே கண்டிப்பா உங்களால சிபிடி 1ல 90+ ஸ்கோர் பண்ண முடியும். சிபிடி 2வும் இதுல கவர் பண்ணிருப்போம். கண்டிப்பா சிபிடி 2லயும் பாத்தீங்க அப்படின்னா உங்களால ஒரு 90+, 95+, 120க்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களால ஒரு 95+ ஸ்கோர் வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். இன்னும் நல்லா நீங்க எஃபோர்ட் போட்டீங்கன்னா கண்டிப்பா சிபிடி 2லயும் டாப்பரா உங்களால செலக்ட் ஆக முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாமே பெர்ஃபெக்டா கொடுத்துருப்போம். ஒரு பிகினரா உள்ள வரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து சிலபஸை முடிக்கணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். நம்ம வார வாரம் கொடுக்கக்கூடிய லைவ் டெஸ்ட் இதெல்லாம் அட்டன் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கனாலே கண்டிப்பா இந்த என்டிபிசி எக்ஸாம்ல போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகேவா? ஸோ கோர்ஸோட ஃபீஸ் ஆப்ல பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட் பே பண்ண வேண்டாம். ஸோ டீமுக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா 1799 மட்டும் பே பண்ணா போதுமானது. கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ணிருப்போம். டோட்டலா ரெக்கார்டட் கிளாஸஸ்ல மட்டும் என்டிபிசிக்கு மட்டுமே 2000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து கொடுத்திருப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே உங்களுக்கு 2000 வீடியோஸ் இருக்கும். எல்லாமே தரவு பண்ற அளவுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும். ஸோ கிளாஸஸ், டெஸ்ட், மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதுல ப்ரொவைட் பண்ணிடுவோம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம ஆப்போட லிங்க்கும் நம்ம கோர்ஸோட லிங்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ திருப்பியும் சொல்றேன், ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம். ஸோ டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நான் திருப்பி சொல்றேன் மேம், எனக்கு அடுத்த வாரம் எக்ஸாம், நாளைக்கு எக்ஸாம், நான் இன்னைக்கு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணா ஒரே நாள்ல என்னால முடிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா
கண்டிப்பா ஒரே நாள்ல இத படிக்க முடியாது. குறைஞ்சது 4 மாசம் இல்ல 5 மாசம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா தான் இதுல இருக்க எல்லாத்தையுமே முடிக்க முடியும். ஸோ குயிக்கா ப்ரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க் யூ.